இதனாலே நாம் ஆவோடும் உண்மையோடும் போடப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை புதிய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதனாலே கூட நாம் அவரை ஆவோடு போது கொள்ள வேண்டும் என்று வேத வசனங்களிலே பசுத்த ஆவணங்கள் உறுதியோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளானது எல்லா நாட்களை பார்த்தும் மகிழ்ச்சியான நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு சந்தோஷமான நாள். இதை நாம் உற்சாகமாக அவர் கூறிக் கொள்ள வேண்டும், அவரை பாட வேண்டும், அவருடைய வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், உபதேசத்தை கேட்க வேண்டும். அப்படி வந்து நாம் கலந்து கொள்ள வேண்டும், காணிக்க கொள்ள வேண்டும் என்பது இந்த தொழுகையின் முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. இந்த நேரத்திற்கு மந்தமாக பல பகுதிகளில் இடங்களில் இருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் போக்குவரத்து பாதுகாத்து இன்னுமாக வந்து கொண்டிருக்கிற தேவன் அவர்களுக்கு உதவி செய்வாராக. நமது கருத்துள்ள பாட புத்தகத்தில் 142 பாடல்கள் நம் அனைவரும் எழுந்து உற்சாகமாக பாடி நாம் தொழுகைக்கு கடந்து செல்வோம். பாடல்கள் நாம் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என் நாள் வரை என் வாழ்விலே என் நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டேனில் வாழ்கின்ற யாவும் நாடா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நீ வாழ்கின்ற யாவும் இந்த
பாடலில் உள்ள பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை தெரிந்து சொல்லும். பாடலை 371. நமது தேவன் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். நமது தேவன் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். முழங்கால் யாவும் முழங்கிடும். தேவனின் நாமம் தொழுதிடும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நமது தேவன் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். சர்வத்தை ஆண்டிடும் தேவனவர், சர்வத்துக்கும் எஜமானவர். சர்வத்தை ஆண்டிடும் தேவனவர், சர்வத்துக்கும் எஜமானவர். வல்லமை தேவனை, நித்திய தேவனை, தேசங்கள் யாவும் அறிந்திடுமே. வல்லமை தேவனை, நித்திய தேவனை, தேசங்கள் யாவும் அறிந்திடுமே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நமது தேவன் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். உன்னதமான தேவனவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். உன்னதமான தேவனவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, நித்திய நாமம் உடையவரே. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, நித்திய நாமம் உடையவரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நமது தேவன் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். வேதாளம் பாதாளம் நடுங்கிடுதே, வாடூர் பூதலத்து பணிந்திடுவார். வேதாளம் பாதாளம் நடுங்கிடுதே, வாடூர் பூதலத்து பணிந்திடுவார். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, பூமியின் கீழானோர் பணிந்திடுவார். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, பூமியின் கீழானோர் பணிந்திடுவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நமது தேவன் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். தொழுகையின் துவக்க ஜெபத்தை நமது உடனுடைய சகோதரர் இம்மானவர் கடந்து வந்து ஜெபித்தபடியாக அன்புடன் அழைக்கிறேன். ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து கொண்டு மணமக்களாக எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். அது மாத்திரமல்ல பிதாவே, பரலோகத்திலே உம்முடைய தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் பிதாவே. பிதாவே, நீர் எங்களை மறவாதவரும் எங்களை காப்பவரும் எங்களை காண்பவரும் ஆகிய
தேவாதி தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே. கடந்த வாரங்கள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இப்பொழுதும் தேவனே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. அது மாத்திரமல்ல பிதாவே, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக கூட உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. கடந்த வாரங்கள் முழுவதும் நாட்களில் முழுவதும் தேவனே சபையாருடைய ஒவ்வொருவரையும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் நீர் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. கடந்த 6 மாதங்கள் தேவதாமே எங்களை எங்களுடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்ததற்காக கிருபை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவதாமே வியாதியோடும் தேவனே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவர்களும் நன்றாக குணமடைந்து எங்களோடு சேர்ந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை தாரும். இப்பொழுதும் நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள், அது மாத்திரமல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் வகையிலே அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்திற்காகவும் திராட்சரசத்திற்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி தாரும் பிதாவே. பிதாவே, அது மாத்திரமல்ல காணிக்கை பகுதிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விருப்பம் வாஞ்சை எங்கள் உள்ளத்திலே அதிகமாக காணப்பட கிருபை பாராட்டும். உற்சாகமாக கொடுக்கக்கூடிய அந்த மனோ வாஞ்சையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளில் கூட தேவதாமே சத்தியத்தை சத்தியமாக போதித்து கொண்டிருக்கிறதான இனிமேலும் போதிக்க இருக்கிறதான அருமையான முது தாசனாகிய ஊழியரை அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவர்களை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் தேவனே. அவருடைய போக்கில் மரத்திலும் பாதுகாத்து வழிநடத்தும் அப்பா பிதாவே. இன்னும் அநேகருக்கு 1000 லட்சம் பேருக்கு தேவனே பயனுள்ளவராக அவர்கள் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இவ்விதமாக தேவதாமே உமது ஊழியக்காரர்கள் மூலமாக நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தை ஒரு காதலை வாங்கி மறு காதலை விடாதபடிக்கு உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக கூட நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் பிதாவே. இப்படியாக தேவதாமே சபையானது நாளுக்கு நாள் உம்மை அறியும் அறிவிலே வளர்ந்த பிறகு கிருபை பாராட்டும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் திகழ கிருபை பாராட்டும். சபையாரை நீர் பாதுகாத்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி. தேவதாமே எங்களுக்கு காணப்படக்கூடிய குற்றங்கள் குறைகள் இருக்குமே ஆனால் தேவதாமே தயவாக மன்னிக்க முடியாது கூட நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. தேவனே உமக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மகிமையையும் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்த எப்பொழுதும் கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் பிதாவே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. மனிதர் முன்பாக நாங்கள் உண்மை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் திகழ கிருபை பாராட்டும். தேவனே சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வைக்கப்படாமல் இருக்கவும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை தைரியமாக நாங்கள் பிரசங்கம் பண்ண கிருபை பாராட்டும். இப்படியாக கடந்த நாட்களிலே சுவிசேஷ ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், தேவனே சிறுவர் ஊழியங்கள், தனிநபர் ஊழியங்கள், வீடு சந்திப்பு இவையெல்லாம் செய்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீர் சந்தியும் பிதாவே. இன்னும் ஒவ்வொருவரும் உற்சாகமாக தேவனே ஊழியர்களை செய்ய கிருபை பாராட்டும் பிதாவே. நாளானது சமீபித்து வருகிறது பிதாவே. உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாக நாங்கள் வாசித்து அறிந்து இருக்கிறோம் பிதாவே. ஆகையினாலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனை விழித்து கொண்டவர்களாக அனல் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டும். இப்படியாக தேவதாமே சபையானது நாளுக்கு நாள் நல்ல நம்முடைய தேவனை விருப்பத்தின்படி சீருடன் நடைபெற திகழ கிருபை பாராட்டும் பிதாவே. சபையர் ஒவ்வொருவரையும் விசைப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும்படியாக கூட நாம் ஜெபிக்கிறோம். இப்படியாக கண்ணீரோடு வந்தவர்களுக்காக, வியாதியோடு வந்தவர்களுக்காக, மிகவும் கவலையோடு வந்தவர்களுக்காக, தேவனே இன்னும் அங்கலாய்ப்போடு வந்தவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனே அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்லும் பொழுது சமாதானத்தோடும் ஆறுதலோடும் சுகத்தோடும் செல்லும்படியான கிருபைகளை தாரும். மீதமான நேரங்கள் முழுவதும் உமது கருத்தில் தருகிறோம். உமது பிரசன்னம், உமது பாதுகாக்கும் கரம் எங்களை அனைவரோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தினை எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் உமது வலது பார்சத்திலே வீட்டிலிருந்து கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதான மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
சபையின் துவக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த உடம்புடைய சகோதரர் இமானுவேல் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக நமது கைகளில் உள்ள வேளாண் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்திருப்போம். புதிய பாட்டிலிருந்து யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58 வசனங்களிலிருந்து 69 வசனங்களை வாசித்திருப்போம். புதிய பாட்டிலிருந்து யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58 வசனங்களிலிருந்து 69 வசனங்களை வாசித்தார்கள். சகோதரர் ராஜேஷ் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலிருந்து யோவான் 6ஆம் அதிகாரம் 58 69 வாசிக்க கேட்போம். பக்கம் எண் 134 புதிய ஏற்பாடு. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனே என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர் நகுமிலுள்ள ஜெப ஆலயத்திலே அவர் பிரவேசிக்கையில் இவைகளில் சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தன் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்று ஆதி முதலான இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார் என்பது. யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50 வசனங்களிலிருந்து 69 வசனங்கள் நேர்த்தியாக வாசிக்கப்பட்ட சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த மாதத்தின் இது கடைசி வாரம். ஏனென்றால் இந்த மாதத்திலே கூட நமது சபையை சார்ந்த 4 சகோதரர்களின் இல்லங்களிலே மரணங்கள் நடந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக கூட நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக இடங்களிலே கேள்விப்படுகிறோம், செய்தித்தாள்களிலே படிக்கிறோம், செய்திகளிலே தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த குடும்பங்களிலே மரண நிகழ்வுகள் நடக்கும்போது அது அவர்களை மிகவும் பாதிக்கும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்படியே சில பேர்கள் கூட அவர்களுக்கு சென்று அவருக்கு தேவ வசனங்களையும் சமாதானத்தையும் ஆதரவையும் ஒரு கடினமான காலம், கிறிஸ்தவ காலம், புதிய ஏற்பாட்டின் காலம், அதுவும் கிறிஸ்துவ சபையார் நெருக்கடிகளும் கடினமான உபதேசங்களும் கைக்கொள்ள வேண்டியது, பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு கடமையாக இருக்கிறது. அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்களோ கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆனாலும் நம்மளால் என்ன செய்யணும்னா, அந்த அறுவடை செயல்படுவதற்கு திராணி இல்லை, தெளிவு இல்லை, சரீரத்தில் சொல்றதுல ஆர்வம் பெறமாக இருந்தாலும் தேவ வசனம் மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. சரீரம் பலவீனமாக இருந்தாலும் ஆர்வம் உற்சாகமாக இருக்கிறது. வேத வசனத்தில் வெள்ளிக்கிழமை கூட வேதப்படுவதற்கு ஊழியர்கள் கிறிஸ்துவ துரோகம் என்ற தலைப்பிலே மத்திய 7ஆம் அதிகாரத்திலிருந்து
மற்ற 28ஆம் அதிகாரத்திலே அநேக வசனங்களை சுட்டிக்காட்டி குறிப்பிடுகிறார் சொல்லலாம். பிற்பாடு அதை காலையிலே நாம் எத்தனை பேர் அதை குறிப்பாக எடுத்து வைத்து அந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப பின்தங்கிய ஒரு கருத்துவனாக நாம் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எப்போதும் இயேசு கிறிஸ்து நாம் பதிலிருக்கிறதாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட, ஒரு அவர் வந்தால் கூட உண்மையாக வாழணும். அதனால திட்டு வாங்கினாலும், அவமானப்பட்டாலும், அசைக்கப்பட்டாலும், கேவலமாக பேசணும், பரவாயில்ல. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாக மகிமையாக வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொருடைய எண்ணங்களும் ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் நல்ல தேவனுக்கு இந்த நாளிலே கூட மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அது பலவீனமாக இருக்கிற அநேக மக்கள் உற்சாகமாக இருக்கும்படியாக, தன்னை திருத்திக் கொள்ளும்படியாக, வழிநடத்தும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் பாதையை கொண்டு செல்லும்படியாக கூட இந்த நாளிலே உபதேச பகுதியை கொண்டு வரும்படியாக நமது கிராமிய சபை சகோதரர்களும் முறைகளை உபதேசிக்கும்படியாக கிராமப்புற சபை சார்பாக அவர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் அவர்களுக்காக அருமையான இந்த காலை வேளையிலே தேவனுடைய வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறோம். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை வேதாகமம் தான் நம்மை இடைநிறுத்தி பார்க்கிறது, தராசிலே நிறுத்தி பார்க்கிறது. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஒரு தலைப்பிலே பேச நான் விரும்புகிறேன். Strive to enter through the narrow door என்கின்ற இந்த ஆங்கில பதத்தின் மொழியாக்கம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்ற தலைப்பிலே தான் நாம் பாடங்களை இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்கின்ற சொல் கிறிஸ்துவை போல நடக்கிற அந்த காரியம் எவ்வளவு அவசியம், எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம். ஏனென்றால் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும். பரலோகம் செல்லுகின்ற இந்த பாதை விசாலமான பாதையாய் இல்லாமல் அவை அங்கே இடுக்கமான வாசலாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று வேதாகமம் நமக்கு ஆலோசனை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதாகமம் கடினம் என்றும் அவை பின்பற்றுகிறது மிகவும் முடியாது என்றும் நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவைகள் மிகவும் எளிமையானவைகள். ஒரு மனிதன் கை கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் நாம் உலக வாழ்க்கையிலே பல்வேறு உபாதைகளை தேடிக்கொள்வதனாலே இதில் நாம் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே அண்டை வீட்டை காட்டி அவர்கள் இவ்வளவு வசதியாக வாழ்கிறார்கள், இப்படிப்பட்ட உயர்ந்த வீடுகளை வைத்திருக்கிறார்கள், அநேக மனைகளை வாங்கியிருக்கிறார்கள்.
இவ்வளவு அவர்களுக்கு வாகனங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, சம்பத்துகள் இருக்கிறது, ஆகவே நீயும் அப்படி இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ சகோதரிகள் ஆலோசனை சொல்கிறார்கள். ஒருவேளை உலக ரீதியான பெண்கள் இவ்வாறாக இருப்பார்களானால் அவைகள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சகோதரிகள் அநேக நெருக்கடிகளை குடும்பங்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்பேற்பட்டதான பொருள்களை ஈட்ட வேண்டும் என்றால், வசதியாய் வாழ வேண்டும் என்றால், மற்றவர்களைப் போல நாமும் அப்படிப்பட்டதான வசதி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நாளை தினம் வாரத்தின் 2ஆம் நாளிலிருந்து ஏறக்குறைய அடுத்த வாரத்தின் முதல் நாள் வரை கடினமான ஒரு உழைப்பு, தேவனை தேடாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலை, தேவனை மறந்து போகின்ற ஒரு காரியம், வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தேவனை தேடாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவர்கள் இப்பேற்பட்டதான உலக வாழ்க்கைக்கு தங்களை ஒத்த மாற்றிக்கொள்ள விரும்பி பயணங்களை மேற்கொள்கிறார்கள். அதனாலே தான் இந்த தலைப்பானதை நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்டதான தலைப்புகளை எத்தனையோ முறை உபதேசித்திருந்தோம். கிறிஸ்தவர்கள் அப்படி வாழாமல் வசதி, மிகவும் உயரிய வாழ்க்கை, மற்றவர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றும், தேவன் அவர்களை பார்க்கிறார் என்றும், தேவன் அவர்களை கவனிக்கிறார் என்றும், தேவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் என்ற நினைப்பிருக்க வேண்டும் என்ற எண்ணம் சற்று கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே தவமையை குறித்து அங்கே இயேசுவானவர் பேசுகின்ற இந்த காரியம் எத்தனை அருமையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பக்கம் 103 புதிய ஏற்பாடு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், இங்கே 22 முதல். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகின்ற வழியிலே என்ன செய்தார்? என்ன மாதிரியான காரியத்தை பின்பற்றுகிறார்? பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். ஒரு கிறிஸ்தவர், நீ ஊழியம் செய்கிறாயா? கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கூறுகிறாயா? தேவனுடைய காரியங்களை யோசிக்கிறாயா? நிச்சயமாக இல்லை, ஊழியங்களை செய்வதில்லை. ஊழியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடைமுறைப்படுத்துவதே இல்லை. அண்டை வீட்டாரிடத்திலே, நண்பர்களிடத்திலே, சொந்தக்காரர்களிடத்திலே அதையெல்லாம் சொல்வது இல்லை. ஆனால் இயேசுவானவர் என்ன செய்தார்? அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகிறார். அவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டார். அதுதான் கேள்வி. மறைந்த நம்முடைய ஊழியக்காரர் கணத்திற்குரிய பாஸ்கர் ஐயா அவர்கள் அநேக காரியங்களை அடியிடத்திலே பேசினாலும் தன்னுடைய மரண காலத்திற்கு முன்பதாக பேசிய காரியங்கள் உண்மையாகவே அதுவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய காரியமாயிருக்கிறது. அவரிடத்திலே ஒரு நண்பகல் வேளையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், இந்த மாபெரும் சென்னை கோடிக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது. அதில் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ லட்சங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சபை என்று சொல்லிக் கொள்பவர்கள் சில ஆயிரங்கள் இருக்கிறார்கள். 100 பேராவது ரட்சிப்பார்களா என்று, ரட்சிக்கப்பட முடியுமா? அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பாதைகள் 100 பேராவது ரட்சிக்கப்பட முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்வது அதிகம்தான் என்று சொன்னேன். 100 பேர் கூட என்னது அதிகம்தான். நான் சொல்றது ஹோல் சிட்டி. ஏனென்றால் வசனத்தின்படி வாழ நினைப்பவர்கள் மிக குறைவாகத்தான் என்னுடைய பார்வைக்கே தெரியும் போது தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும்.
அந்த அருமையான சகோதரன் அவ்வாறாக எருசலேமுக்கு போகும்போது அந்த கேள்வியை தான் கேட்கிறார். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டார். பாத்தீங்களா? என்னுடைய ஊழியக்காரராவது 100 என்று சொன்னார், சில பேர் தான் என்று சொன்னார். வெரி ஃபியூ. அதற்கு அவர் இந்த வசனத்தை தான் சொல்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் அதிலே பிரவேசிக்க ஆசைப்படுவார்கள், முயற்சிப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவம் விசாலமான வாசலா இல்லாமல், அகன்ற வாசலா இல்லாமல், அநேகர் எளிமையாக செல்லுகிற ஒரு காரியமா இல்லாமல் இடுக்கமான வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரே வாசலா இருப்பதினாலே தான் இடுக்கமான வாசல் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ நெறிகளிலே, ஒழுக்கத்திலே, வசனத்தின்படி வாழ்கின்ற தன்மை என்பது இடுக்கமான வாசல் வழியாக தான் பிரவேசிக்க முடியும் என்கின்ற தன்மையை ஒத்திருக்கிறது. மாறாக விசாலமான வாசல் வழியாய் பிரவேசிக்க இன்று கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, படிக்கின்ற ஒரு நாட்களில் இருந்து கூட தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர்கள் மிகப்பெரிய பதவிகளுக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அவர்கள் நல்ல ஊதியம் ஈட்ட வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வயோதிகத்திலே பெற்றோர்களும் அங்கே நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். பிள்ளைகளை உயர்ந்த பள்ளிக்கூடங்களிலே படிக்க வைக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியக்கூடாது என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறார்கள். அவர்களும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல் உலக வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தங்களுடைய சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்துவதும், அயலகத்தார் போன்ற மற்ற மக்கள் மத்தியிலே தாங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதுமாக உடைகள், நகைகள் மற்றும் அநேக காரியங்களிலே கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலிக்காமல் இப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை அணிவதன் மூலமாக நம்மை ஒருவர் பாராட்டுவார்கள் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்துவ சகோதரிகள் அங்கே கணவன்மார்களை பார்த்து, அவனை பார், இவனை பார், எப்படி வாழ்கிறான் என்று பார், எத்தனை 3 அடுக்கு மாடி கட்டியிருக்கிறான் என்று பார், அவனுடைய காரை பார், அவனுடைய நகையை பார், வங்கியினுடைய அளவுகோல்களை பார் மற்றும் உலகத்தின் சகல நவநாகரிகத்திலே அவர்கள் அங்கே திளைத்திருக்கிறதை பார், அதை காட்டிலும் முன்னேறி காட்டு, வேகமாக ஓடு, பறந்து பறந்து பணம் தேடு, பாவ குளத்தில் நீராடு என்று அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். நமக்கு கொஞ்சம் கிடைத்தாலும் போதும், அன்பான கணவனே, நாம் இதில் வாழ்க்கையை தள்ளலாம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம், தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்ற ஒரு கோட்பாடே இன்று கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவின் சபை என்கின்ற இந்த சபை ஒரு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை. ஆனால் இங்கிருப்பவர்கள் அநேகர் கூட இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க மனதில்லாமல் விசாலமான வாழ்க்கையை வாழவே விரும்புகிறார்கள். எப்படி ஆகிலும் தன்னுடைய நாட்களிலே ஒரு 100 சவரன் ஆகிலும் சேர்த்து விட வேண்டும். அதே போல ஒரு நல்ல ஒரு வீடை நன்றாக கட்டிவிட வேண்டும், பெரிய இல்லங்களை கட்டிவிட வேண்டும், மிகப்பெரிய வாகனங்களை அந்த வீட்டின் முன்னாலே நிறுத்த வேண்டும், தன்னுடைய வங்கியினுடைய கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளிலே போதிய பணம் இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதற்காக எப்படியாகிலும் பொருட்களை சேகரித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிதான் மக்களுடைய பார்த்துக்கின்ற வாஞ்சிகள் இருக்கிறது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க,
எனக்கு நல்ல காசு வரட்டும், நான் நல்ல உயர்ந்து போகணும், நல்ல வசதியா இருக்கணும், இப்படிப்பட்ட சிந்தைகளே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக ஒரு கிறிஸ்தவன், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய அந்த குருகுலத்திலே ஒரு சீஷனாக இருக்கிறான். ஒரு சீஷன் என்பவன் அநேகருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், அவளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். அதற்கு முதலாவதாக தான் மாதிரியாக இருக்க வேண்டும். தன்னுடைய மாதிரிகளை குடும்பத்திலே பின்பற்ற வேண்டும். தன்னுடைய மாதிரியின்படி குடும்பம் இருக்க வேண்டும். தேவன் சொன்ன வசனத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும். தேவன் சொன்ன இந்த இடுக்கமான வாசல் வழியை பின்பற்ற வேண்டும் என்ற உபதேசங்கள், யோசனைகள் நிராகரிக்கப்படுகிறது. மாறாக உயர்ந்த வாழ்க்கையை, ஒரு 10 பிளாட் இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்றதை பெருமையா நினைக்கிறார். நீங்கள் உலகத்திலே நீங்கள் பிரயாணம் செய்து பாருங்கள். இந்த உலகம் எவ்வளவு பெரியது. நீ வைத்திருக்கிற 10 பிளாட்டினாலே என்ன நடக்கும்? அப்படிப்பட்டதான வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதன் மூலமாக தான் ஜனங்கள் நம்மை மதிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் பிறந்த ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு ஏழ்மையான ஒரு தச்சனுடைய குடும்பத்திலே தான் என்ன பண்ணாரு? அவருடைய அந்த சூழ்நிலை, உயர்ந்த மாட மாளிகைகளிலே அவர் பிறக்காமல், அவரை கெடுத்த இடமில்லாமல் ஒரு மாட்டின் தொழுகையிலே அவரை பார்த்தீர்கள் என்றால் அங்கே கெடுத்துவதற்கு அளவுக்கு தான் தேவன் என்ன பண்ணார்? அவரை அந்த இடத்துல பிறக்க செய்தார். அவர் பிறந்த சில வருடங்களிலே அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள எகிப்திற்கும், பின்பு தேவன் சொன்ன நாள் நிறைவேறின போது அவர் மறுபடியும் நாசரேத்திலே வந்து ஒரு எளிய வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். தன்னுடைய சீஷர்களோட கூட சீஷத்துவத்தை அவர் பின்பற்றும் போது கூட அவர் அநேக இல்லங்களிலே அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவருக்கு பார்த்தீர்கள் என்றால் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு கட்டிடத்தை வைத்து டைரக்டர் என்று அவர் தன்னை அறிவித்துக் கொண்டு, அவருடைய சீஷர்கள் எல்லாம் காஸ்பல் மினிஸ்டர்ஸ் என்று மிகப்பெரிய ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு, இப்படிப்பட்டதான ஊழியங்களை பிரம்மாண்ட முறையில் செய்யாமல் எளிமையான முறையிலே தான் என்ன பண்ணார்? ஊழியங்களை செய்தார். It's a very simple and powerful ministry. அவருடைய அருமையான சீஷர்கள் ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால் பசியாக இருக்கிறார்கள். ஒரு நிலத்தின் வழியாக அவர்கள் போகிறார்கள். அங்கே கதிர்கள் அங்கே இருக்கிறது. அதை நும்மிட்டு அதை என்ன பண்றாங்க? சாப்பிடுகிற அளவிற்கு தான் அவருடைய சூழல்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நகரத்தின் விலை உயர்ந்த ஹோட்டல்களிலே அல்லது இடங்களிலே அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள். இப்படியாக வசதியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு துணி இருந்தது, அவ்வளவு ட்ரெஸ் இருந்தது, இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை இருந்தது. இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியவே முடியாது. 25ஆம் வசனம், வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதித்திரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். பார்த்தீங்களா? உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார்.
எத்தனை ஒரு பார்த்தீர்கள் என்றால் a strong message, எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு செய்தியை அங்கே இயேசுவானவர் பகிர்ந்தார். அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்கள் இவ்வனமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை டிசைன் செய்யுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நீங்கள் எப்பொழுதும் பிரயாசப்படுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுபவர்கள் ஒரு சிலர் தான். அதனாலே தான் அங்கே இயேசுவானவர் அந்த பார்த்தீர்கள் என்றால் சகோதரன் இந்த காரியத்தை கேட்டபோது இயேசு அவருடைய பருவத்திற்கு அப்படியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10 புதிய ஏற்பாடு 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போக வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். பதில் அங்கேயே இருக்கிறது. மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? நான் சொல்வதை போலதான் இருக்கிறது. மக்கள் விசாலமான வழியாய் போகவே விரும்புகிறார்கள். எப்படி ஆகிலும் பணங்களை தேட வேண்டும், எப்படி ஆகிலும் வாழ வேண்டும், எப்படி ஆகிலும் இருக்க வேண்டும் என்ற நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த நெருக்கடி நிமித்தமாக அவர்கள் தேவனையே மறந்து போகிற மக்களாக வாழ்க்கையிலே வாழ்வதை நான் பார்க்கிறேன். தேவனை குறித்து எந்த ஒரு பார்த்தர்கள் என்றால் எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இந்திக்காரர்கள் எப்படி இங்கே வந்து பல மணி நேரம் கடுமையாக உழைக்கிறதை பார்ப்பதை போல, அதை போல வாழ்க்கையிலே பணங்களை நோக்கிதான் மக்கள் இப்படியாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் அநேக நகரங்களை தற்போது பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலே நான் செல்லும் போது, எடுத்துக்காட்டாக பூச்சத்திப்பேடு என்கின்ற ஒரு இடத்திலே நான் மாலை வேளையிலே செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அங்கே ஒரு திருவிழா போல காட்சியளிக்கிறது. அந்த ரோடு இருக்கின்றதான கடைகளிலே என்ன இவ்வளவு கூட்டம் என்று நான் விசாரிக்கும் போது, இவர்கள் எல்லாரும் சூளைகளிலே, செங்கல் சூளைகளிலே வேலை செய்பவர்கள். எல்லாரும் ஒரிசா, பீகார் போன்ற இடங்களை சேர்ந்தவர்கள். இவங்க எங்கே வந்திருக்கிறார்கள் என்றால், அந்த கடைகளில் இருக்கின்ற காய்கறிகளை வாங்கி செல்ல வந்திருக்கிறார்கள். அப்படியா? ஒரு கடையில கூட உருளைக்கிழங்கே இல்லை, மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான் தராங்க. உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஏறக்குறைய மொத்தமே பஜாரே, கடையே காலி ஆயிடுச்சு, மொத்தம் வாங்கிட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க? இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க. இவங்களுக்கு சனிக்கிழமை பணம் தருவாங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? வந்து இதெல்லாம் வாங்கிப்பாங்க. அந்த கம்பெனியினுடைய வாகனத்திலே வருவாங்க. மறுபடியும் எடுத்து போய் அந்த காட்டில் அந்த ஒரு சூளையில போட்டுக்குவாங்க. இப்போ இனிமேட்டு இந்த திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ண, மாடு மாதிரி வேலை செய்யணும். எப்போ வேலை செய்வாங்கன்னு கேட்டேன். காலையில் 7 மணிக்கு போவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு அல்லது 10 மணி வரை, ஏறக்குறைய 15 மணி நேரம் வேலை செய்வாங்க. அப்புறம் நல்லா தூங்குவாங்க. அதே போல காலையில் வந்து வேலை செய்வாங்க, இரவு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு முக்கியமான தேவைகள் என்னவென்றால், உடல் சோர்வு ஏற்படும் போது கூலி என்கின்ற அநேக சில மாத்திரைகள் இருக்கிறது. ₹1 தான் அந்த மாத்திரை. அதை என்ன பண்ணுவாங்க? அவங்க போட்டா என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மிஷின் போல வேலை செய்வாங்க, கடுமையாக வேலை செய்வாங்க. இந்த மாதிரி பாக்குங்களை போடுறாங்க, சரசரமா வாங்கி போய் வச்சுக்கிறாங்க. இது அப்படியே வாழ்க்கை. காலை முதல் மாலை வரை கடின உழைப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாளிலே வந்து மொத்த சரக்கையும் வாங்கி கொண்டு போவது. அவர் வாழ்க்கை இப்படியே தான் போய் கொண்டிருக்கிறது.
உழைப்பவர்கள் சாப்பிடுகிறார்கள். பின்பு ஆடு மாடுகள் கூட இப்படிதான் காலையிலே அவிழ்த்து விட்டா என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உட்காந்து போகுது. நான் இந்த மாடுகளின் வாய்களை பார்க்கிறேன் சாயந்தரத்திலே. இவைகளையெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் எங்கேயோ அடக்கி வைத்துக் கொள்கிறது. பின்பு இரவு வேளையிலே அவைகளை மறுபடியும் கொண்டு வந்தனா வந்து பபுல்காம் மாதிரி மென்னுது. அதை பார்த்துதான் பபுல்காம் கண்டுபிடிச்சாலும் மனுஷன் கூட நினைச்சேன். எனக்கு நேக்குது வாயை மட்டும் பார்த்தா அது பாட்டுன்னு சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் இந்த சாப்பிட்றதெல்லாம் என்ன பண்ண போகிறான் மனுஷன் பாலா கறந்துடும் போகிறான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. கடினமான தெய்வீக யோசனைகள் அவர்களுக்கு இல்லை. இப்படிதான் டிசிப்ளினாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இப்படிதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியை வைத்து போக வேண்டும் என்ற அங்கே யோசனைகள் பெற்றோர்களுக்கு இல்லை. அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்கள் இஷ்டமாய் வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த விதமான ஒழுக்கமும் இல்லை. பிள்ளைகள் அதை பார்க்கிறது. பிள்ளைகள் பார்த்தர்கள் என்றால் அதை கற்றுக்கொள்கிறது. பிள்ளைகள் இஷ்டமாய் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இஷ்டமாய் வாழ்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்தவமா? எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டம், இவர்களுக்கு பசி பட்டினி என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன ஆலோசனை சொல்லுகிறது? 13ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதிகளை பாருங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை பேரு? நம்ம சபையில 90% அதுல போக தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா பிராட்வே அது பேர் தானே அது. அதுக்கு தான் அந்த விசாலமான வாசலுக்கு ஆங்கிலத்துல என்ன பெயர்? அதுக்கு பேரு பிராட்வே. அது எங்க இருக்குது? அது சென்னையில பாரிஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அகலமான ரோடுன்றதுனால தான் அதுக்கு பேர் பிராட்வேன்னு வச்சான். அகது பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிராட்வேல போதான் விரும்புறாங்க. பிராட்வே. ஆனால் இயேசுவானவருடைய ஆலோசனை என்னவென்றது? 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். நாங்க எப்படிங்க கஷ்டப்படுறது? ஒரே ஒரு ஆள் போற மாதிரி தான் இருக்குது. நெருக்கமா இருக்கு. ஃப்ரீயா இல்லைங்க. ஃப்ரீயா இல்லை. பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் சின்னதா இருக்குது. இதை நீங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க, பெரிய ஃப்ரிட்ஜா வாங்குங்க. அவர் உங்களுக்கு தேவை இல்லை. ஆனாலும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பக்கத்து வீட்டிலே வாங்கியிருக்கிறார்கள், அந்த வீட்டை போய் பார், நீயும் ஒரு ஆண்மகனாய் அதை வாங்கி கொண்டு வா, இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. ஏசி போடு, ரூம் எல்லா ரூமுக்கு என்ன பண்ண, ஏசி போடு, கடன் வாங்கு. ஒருவர் புட்லூரிலே 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டார். எவ்வளவு வாங்கிட்டாரு? ஒரு கடன் 1 crore. அவர் நல்லா தெரிஞ்ச தம்பி தான். மேலும் அவர் ஒரு வழக்கறிஞராக படிச்சிருக்கிறாருன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டார். நான் தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை வாங்கி 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 நிறைய பொருட்களை எல்லாம் செய்திருக்கிறார். இப்பொழுது பொருட்கள் வந்து விட்டது. ஆனால் இதை கட்டுவதற்கு போதுமான வருமானம் இல்லை. இப்பொழுது ஒரு வழி இருக்கிறது. 3 முழம் கயிறை வாங்கி வந்து அதை ஃபேனிலேயோ வீட்டினுடைய தூணிலேயோ போட்டு அதிலே உன் தலையை நுழைத்து அந்த ஸ்டூலை தட்டி வச்சு என்ன பண்ணுவார்? நீ கொஞ்ச நேரத்தில் இறந்து விடுவாய். கடன் கொடுத்தவரை என்ன பண்ணுவான்? அவனே திருப்தி ஆயிடுவான். சேர்த்து விட்டான். அவ்வளோதான். கொஞ்ச நாள் ஆட போகிறான். அப்புறம் என்ன பண்ணுவான்? பேங்க்கெல்லாம் 1 கோடி ரூபாய் நஷ்டம். ஏனென்றால் தம்பி சில மாதங்களுக்கு முன்பாக தற்கொலை செய்திருக்கிறார். ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இப்படி நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே கேம் என்கின்ற ரம்மி கேம் ஆடி, அதாவது ஆன்லைன் கேம் ஆடி மிக உயரிய அல்லது மிகப்பெரிய வருமானங்களை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு ஓடுகிற வேகத்தினாலே அந்த அகலமான வாசல் வழியாய் தெரிந்து கொண்டு உங்களுடைய அகலம் ரொம்ப அகலமாகி ரொம்ப கடனாகி கடன் பெருசாகி இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறாங்க? அந்த மனசு நம்ம செத்துடலாம், அப்போதான் இதுக்கெல்லாம் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலத்திலேயும் மனைவியோ அல்லது கணவனோ நம்மளுக்கு கொஞ்சம் வருமானத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம்
சாப்பிடலாம். நம்மளுடைய ரேஷன் கார்டுக்கு 25 கிலோ ரேஷன் அரிசி போடுகிறார்கள். அதை நாம் கஞ்சி வைத்து ஏதோ ஒரு ₹1 ஊறுகாய் மளிகை கடையில் வாங்கி அதை தொட்டுக்கொண்டு சாப்பிடலாம், தேவனுக்கு பிரியமாக வாழலாம் அப்படின்ற யாரானா ஒரு வைஃப் ஆலோசனை சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்படியெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்றாங்களா? பண்ண மாட்டாங்க. அன்று ஒரு கணவன் ரொம்ப டயர்டா இருந்தா கூட, ஏந்திரியா வேலைக்கு போயா போல வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முகத்தை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கிறானே, அவன் வேலைக்கு போவது எப்படி என்று சொன்னாங்க. வேலைக்கு போல போ, அப்படிதான் இருக்க உடம்பு. பார்த்தீங்கன்னா போய் வேலை பார், சம்பளம் எடுத்தா ஆலோசனை சொல்றான். பார்த்தீங்கன்னா என்ன பண்ற, உங்க வேலை மேல யாருன்னா காசு கேட்கறானா பார். இங்க இந்த பெண்கள் சங்கத்துல ₹1 ₹2 வட்டி விடுறாங்க. நீ இதை வாங்கி போய் என்ன பண்ணு, 5 பைசா கொடு, 10 பைசா கொடு. ஆரம்பத்துல 2-3 மாசம் அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் என்ன பண்ண நல்லா வரும். அப்புறம் வாங்கணும்னு அசலையும் தர மாட்டாங்க, வட்டியும் தர மாட்டாங்க. இவங்க போயிட்டு சண்டைகளை போட்டு பயங்கரமான, அப்பதான் தெரியும் அந்த சகோதரி இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தெரியும் ஒரு சகோதரனும் சகோதரியும் ரீசெண்டான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிருந்தேன். இதை மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல ஆசைப்பட்டுட்டு வராதனால அன்னைக்கு அந்த நான் என் பின்னாடி ஒரு உருவம் இருக்குது, நான் யார் என்பது என்னை பத்தி தெரியாது, எனக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாங்க, என்னுடைய வேற உருவத்தை காட்டுறான்னு சொல்லி கெட்ட வார்த்தையில பேசி அவங்க அதனால கோபமாகி கட்டை கொண்டு வந்து இந்த சகோதரியை நல்லா மண்டமலையை அடிச்சு ரத்தம் நல்லா தக்காளி சட்னி மாதிரி ஊற்றி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க 2 சகோதரனும் சகோதரி. அப்புறமா அந்த சகோதரர் அரசு ஊழியர், யார் அவரு? ஒரு அரசு ஊழியர். அப்புறம் சகோதரர்கள் சொல்லி, பிரதர் ஒய்ஃபை கொஞ்சம் அடங்குங்க, வேலைகளை போயிட போகுது. அப்புறமா சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். எப்படிப்பட்ட ஆலோசனை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல மயில் ரெக்க இதில் வச்சா குட்டி போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அநேக ஆலோசனையை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரியம்மா போன மாதம் பொன்னேரியில ரேஷன் அரிசியை வாங்கி இந்திக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள போலீஸ் வந்து பிடிச்சிட்டு, ஐயா இந்திக்காரங்க கஷ்டப்படுறாங்க ஐயா, அதனால தான் அந்த வேலையை செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோமா அரிசின்னு திறந்து பார்த்தா 2 டன் அரிசி வச்சுக்கணும். எவ்வளோ வச்சுக்கிறாங்க? இவங்க வேலையை என்னடான்னா, ரேஷன்கார அந்த கடைக்காரங்களுக்கு காசை கொடுத்து மூட்டை மூட்டையை இறங்கிட்டுக்கிறாங்க ஃபுல்லாக. இங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்திக்காரங்களுக்கு ஃபுல்லாக 2 டன்னுன்னா அதனுடைய குவாண்டம் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்னன்னு பாருங்க. கடைசியில் என்ன நடந்தது என்றால், நீ வயசான பெரியம்மாமா, உன்னை ஜெயிலில் போட முடியாது, உனக்கு பதிலாக அந்த கடையில் வந்து மூட்டை தூக்குறான், அவனை அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து போய் ஜெயிலில் போட்டான். வேற போட்டாங்க, அவன் கூலிக்கு வேலை செய்வான். முதலாளி அம்மா அழகா, நீ போடா தைரியமா இரு, நாங்கள் தான் அவனை வெளியே எடுக்க முடியும், நான் போயிட்டேன்னா அப்புறம் என்ன வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லி அழகா அனுப்பிச்சு வச்சிட்டேன். மிகப்பெரிய வியாபாரம் அந்த மெயின் குற்றவாளிகள் எல்லாம் இப்படிதான் சொல்லி தொழிலாளர்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க. மறுபடியும் வந்தவொடனே பிசினஸ் போயிடுது. என்ன பண்ணு பிசினஸ். அப்போ போலீஸ் சொல்றாங்க, இனிமேல் வந்து எங்களுக்கு உஷாரா எப்பன்னு சொல்லிடுங்க, நாங்க எப்ப ரைடு வருதுன்னா என்ன பண்றவங்களுக்கு சொல்லிடுங்க. சாதாரண ரேஷன் அரிசி தான், அதுல எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் பாருங்க. இப்போ இடுக்கமான வாசல் வழியா போய் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடலாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. சீட்டு ஆடுறவங்க நிறைய பேர் கேமிங் ஆக்ட்ல மாட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க சீட்டு ஆடல, நாங்க மேல் பஞ்சம் தான் கட்டியிருந்தோம் அந்த இடத்துல. என்ன பண்ணாங்க, ஆனா அந்த மேல் பஞ்சம் தான் கட்டுறவங்க தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அப்ப காவல்துறை வந்து அவங்கள பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களை எல்லாரும் ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு நடிகர் கூட போன வாரம் கைதாகிறார் கொக்கைன்ல, ரொம்ப பிரபலமாயிடுச்சு அந்த நியூஸ். அவர் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. 1 கிராம் 12,000. எவ்வளவு? 1 கிராம் எவ்வளோ? 1 கிலோ எவ்வளோ தெரியுங்களா? 12 கோடி.
இந்த ஸ்விக்கி விற்கிற அந்த தம்பிங்களை கொடுத்து இது எதுவுமே அங்கே கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு எதுவுமே கொடுத்தா ஒரு 200 ரூபாய் தான் தராங்க. இது எதுவுமே கொடுத்தா 25,000 தருவாங்க. இதை மாட்டிக்கிட்டா 10 வருஷத்துக்கு குறைவில்லாமல் எங்கே இருக்கணும்? ஜெயில இருக்கணும். இந்த வாலிபர்கள் நேகர்கள் எப்படிப்பட்டதான பாதைகளை தெரிந்து கொள்ளதான் அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். மனைவிமார்கள் கணவன்மார்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செல்கிறார்கள். எத்தனையோ எடுத்துக்காட்டை சொல்லும். ஒரு தம்பதியர், அவர்களுக்கு அழகான வாழ்க்கை, ஆனால் அந்த ஐயாவுக்கோ கொஞ்சம் சபலம். அதனாலே அழகான ஒரு 2வது மனையை கட்டினார். என்ன பண்ணாரு? அவருக்கு வேலை என்னன்னா, இந்த நகைகளை அப்ரைஸ், அது பார்த்தீங்கன்னா சோதனை போட்டு அது எடை போட்டு அதை எடுத்து வைக்கிற வேலை, வங்கியிலே அந்த வேலை, பிரைவேட்டாக ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஜுவல் அப்ரைசர் ஜாப் அந்த ஐயாவுக்கு. இந்த 2வது மனைவி எப்படி இருக்குது? அழகா இருக்குது. முதல் மனைவியோட இந்த 2வது மனைவி அழகா இருக்குது, நளினமா பேசுது, அவரை ரொம்ப திருப்திப்படுத்துது, ஐடியா கொடுக்குது. இப்போ நான் உனக்கு உமா கோல்டு வாங்கி தரேன் கடையில, நீ இதை எடுத்து என்ன பண்ற? மெய்யான நகைகளை போல வச்சுட்டு அந்த மெய்யான நகை என்ன பண்ற? வீட்டுக்கு எத்தாந்துரு. எவ்வளவு திரும்ப எத்தாந்துக்கிறாரு? அவரு 1000 சவரம் தாண்டுகிறாரு. எவ்வளவு தாண்டுகிறாரு? 1000 சவரம் தாண்டுகிறாரு. கொஞ்சம் 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 கொஞ்சமா தாண்டுகிறாரு. அது வங்கியில எவ்வளவு இருக்குன்றது இப்போ யோசிக்கிறோம். 1000 சவரம் தெத்தாண்டு இவங்க ஜுவல்லரி கடை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து வித்துனுக்கிறாங்க. ஃபுல்லா ஜுவல்லரி கடை கம்மி ரேட்ல தரேன்னு சொல்லிட்டு வித்துனுக்கிறாங்க. நல்ல சேல்ஸ் ஜோரா போகுது. ஒரு 2 வருஷம் பொறுத்து தான் அந்த ஆடிட்டிங் வரும். வந்து பார்த்தாங்கன்னா அது ஆச்சரியத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி எடுத்து சோகா போட்டா ஃபுல்லாவே உமா கோல்டு வருது. பாருங்க எப்படிப்பட்ட ஐடியா கொடுத்துருக்கோமா. கொஞ்ச நேரத்தில் என்ன ஐடியா கொடுத்தது தெரியல. அந்த கேஸ் போட்ட ஒரு 20 நாள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். என்ன பண்ணா? இப்போ என்ன சொல்றாங்க, அம்மா போலீஸ்ல வந்து என் வீட்டுக்காரருக்கு தான் வச்சு இறந்துருக்கணும், இது எதுவுமே எல்லாத்தையும் எங்க பதுக்கி வச்சுட்டு நல்ல சொத்தெல்லாம் வாங்கிடுச்சு. பாடர்களே, இப்படிப்பட்ட பணம் தேவை, எப்படிப்பட்ட ஆலோசனை தேவை, எப்படிப்பட்ட காரியங்களை தேவை, இப்படிதான் வாழ்க்கையா கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டுமா? இப்படி நெருக்கடி கொடுத்து அந்தால சாவடிச்சுட்டு நீ என்ன வாழ்க்கை வாழ போற? அந்த முதல் மனைவி வந்து சொல்லுது, என்னாண்ட இருந்தப்போ நாங்கள் ஒரு கஞ்சியும் கூட குடிச்சிருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். இவன் வந்து தான் என்ன பண்ணா, அவரை தப்பான பாதைக்கு ஆலோசனை சொல்லி கடைசியில இவளே சொல்லிட்டா, ஐயோ உன்னை போலீஸ் பிடிக்க போறான், இது நல்ல வழி ஒன்று சொல்றேன், இவ்வளோ போய் தூக்க மாட்டேங்கிறோ. என்ன பண்ண? சாவச்சு. கண்டிப்பா அந்த அம்மா தான் ஆலோசனை சொல்லியிருக்கான். 1000 சவரம் இன்னும் ரெக்கவரி ஆகல. அது எங்க போய் பார்த்தோம் நம்மளுக்கு தெரியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா ஒரு கிறிஸ்தவர்கள்? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. ரொம்ப கஷ்டம், துன்பம், ரொம்ப எட்டிக்க தொட்டிக்க தான். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். நேற்று தினம் ஒருவர் ஊழியக்காரர் வந்தார், என்னிடத்துல கேட்டார், பிரதர் நீங்க என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். நாங்கள் ஊழியக்காரர் குடும்பம், சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் கிடைச்சிது, அதில் கொஞ்சம் தான் போடுவாங்க. எங்களுக்கு குடல் கொஞ்சமாக தான் இருக்குது, எங்களுக்கு சின்ன குடல் தான். ஏன்னா ஊழியத்துக்கு போனால் ரொம்ப பெரிய தீனி எங்களுக்கு தர முடியாது எங்கள் பெற்றோர்களால், அதில் சின்ன குடலே தான் எங்களுக்கு இருக்குது. இப்போ எங்களுக்கு நிறைய கிடைச்சாலும் எங்களால் என்ன பண்ண முடியல, ஒரு 3-4 இட்லி சாப்பிட்டா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 தட்டு சாப்பாடை காலி பண்ணிட்டு சிம்பிளா இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் தான் பார்க்கணும், நல்லா சாப்பிட்றாரு அந்த சகோதரன். நம்மளால இது மாதிரி சாப்பிட முடியலையே. நான் சின்ன வயசுல இருந்தே நல்லா சாப்பிடுறதா இருக்கிறார். சாப்பிடுறோம் என்ன பண்ணுங்க, சாப்பிடும். அப்படிப்பட்ட அந்த பெரும் வயிற்று தீனியை கட்டின்னு வந்தோம்னா, பெரும் வயிற்று ஆளுகளை நம்ம கட்டின்னு வந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு போயிட்டு அதை சம்பாதிச்சா, இதை சம்பாதிச்சா, அதை சம்பாதிச்சா, எப்படி பிடிங்க, அதை பிடிங்க ஐடியா கொடுக்குறாங்க. 1 மாசம் டியூ கட்டணுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நடப்பாயா பார்த்துக்கலாம் வச்சான். யோ என்ன என் வீட்டுக்காரர் வந்து டியூ கட்டலான்னு கேட்குறேன், உன்னால முடிஞ்சதை பார்த்து. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த வண்டி எடுத்துமே என்னால் வித்துட்டு நேக்கா டியூ என்ன பண்ண மாட்டேன்றாங்க, புது வண்டி வாங்கிக்கிறாங்க.
வேற வேற பேங்க்ல போய் வாங்கிக்கிறாங்க. அதுதான் அது உங்களுக்கு சிபில்னு ஒன்று வருது. எதனால வந்தது? இதனால தான் அந்த சிபில்னு ஒன்று வந்தது. இது மாதிரி ஒரு பேங்க்ல ஏமாத்திட்டு பேங்க்ல வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஐடியாவை கொடுக்குறாங்க. போலி ஐடியா, போலி ஆதார் கார்டு, போலி கிரெடிட் கார்டு, போலி அட்ரஸ். பேங்க்ல நீங்க லோன் வாங்குனீங்கன்னா முதல்ல உங்க வீடு இருக்குதான்னு ஒரு ஆள் செக் பண்ண வரான். ஏன் வரான்? நீ உண்மையான ஆளா, நீ திருடனா? நீ போய் அட்ரஸ் கொடுத்துட்டு லோனை வாங்கிட்டு மறுபடியும் வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா வங்கியில இருந்து அதை ரெக்கவரி பண்ண முடியாது. எதுக்கு 2 பேர் செக்யூரிட்டி போட சொல்றான்? இதுக்கு தான் போட சொல்றான். ஏன் நாட்டில் எவ்வளவு நடக்குது? ஏமாற்றுதல் நடக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க ஆசைப்படுறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்றாங்க? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவாக சொல்றார். அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள் சகோதரா, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கஷ்டமெல்லாம் கிடையாது. வசனம் தெளிவா இருக்குது. நீ திருட்டு பய, நீ தேவனுக்கு துரோகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற அயோக்கிய நீ. அதனால உனக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு போற வசனம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணாத வசனம். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுறதுக்கெல்லாம் வசனம் சப்போர்ட் பண்ணாது. பாத்தீங்களா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். யாரு? இந்த ஏமாற்றுக்காரன். கிறிஸ்துவனா வந்துட்டான். பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் மாத்திரம் தான் அவன் இங்கே இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பெண்ணுக்காக, கணவனுக்காக, அல்லது இவர் வசதியா இருக்கிறார், இந்த மாப்பிள்ளை இவரை கட்டிக்கலாம், இவராண்ட போனா சகல சம்பத்தம் கிடைக்கும், அதனால நீ கிறிஸ்துவன் ஆவறியா? ஆவறேன். கிறிஸ்துவ சபையில ஞானஸ்தானம் எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறேன். எல்லாம் கொஞ்ச நாள் தான். உனக்குள்ள என்ன இல்ல? வேறு இல்ல. நீ ஒரு ஃப்ராட்ஸ்டர். நீ இங்க வந்தது அந்த ஆயில கட்டிக்குதான். கிறிஸ்துவத்தை நீ உண்மையா ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் உன்னால நிலைச்சிருக்க முடியல. இங்க வசனம் அதை சொல்லுகிறது பாருங்கள். 21ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான், வேலையை காட்டுவான். அவன் நம்மளுக்கும் வேலையை காட்டுவான், எல்லாருக்கும் வேலையை காட்டுவான். வீட்டுக்காரர் சொல்றான், யோ நான் சொல்றதை செய்யா, பெரியார் பேசிக்கிறேன், உட்காரியா போதும், சரிமா என்ன சொல்ற அதே மாதிரி செய்ய, உன் பேச்சு கேட்கதான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த சகோதரன். நம்ம என்ன சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 9 முதல் 13ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் என்ன பண்ணுங்க? ஆமா, நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் பகைப்பாங்க, என்ன இவர் இப்படி பேசுறாரு. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவாங்க? காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் என்ன பண்ணாங்க? பகைப்பார்கள். அநேகம் களத்திற்கதரிசிகளை விரும்பி அநேகரை என்ன பண்ணுவார்கள்? வஞ்சிப்பார்கள். அக்கறம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன பண்ணோம்? கலிந்து போ. நீங்க சொல்றாருப்பாங்க கடைசியா, நான் அப்படியெல்லாம் காணி குத்தேன், இப்படியெல்லாம் காணி குத்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அப்படியெல்லாம் வாழ்ந்தேன். வாயை மூடு முதல்ல. நான் ஆன்சர் அதுக்கு வாயை கொஞ்சம் மூடு. அப்ப என்னதான் பண்ணணும்? அந்த வசனத்தை படி. முடிவு பரியந்தும் நிலையில் இருப்பவனே என்ன பண்ணுவான்? நான் இவ்வளவு நாளா இருந்தையா, நான் இப்படியெல்லாம் செய்தையா. அந்த ஊழியக்கார் ஒரு சம்பவத்தை வச்சு என்ன கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிட்டு போயிட்டாரு. கெட்டாரையா முடிவு பரியந்தும் நிலையில் இருப்பவன் என்ன பண்ணுவான்? நீ ஒரு நாள் தான் பிரயோஜனம், வேஸ்ட்.
இந்த மாதிரி தேவனுடைய விரோதமான காரியம் செய்பவர்களுக்கு இந்த காரியங்களை தான் நான் பதிலாக சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் பக்கம் 183 22ஆம் வசனம். சீஷனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனத்தை அவங்க டீச் பண்றாங்க அப்போஸ்தலர். எப்படி போன நீ பரலோக ராஜ்யம் உபத்திரவத்தோடு தான். இந்த உலகம் உன்னை பகைக்கும், உன் உலகம் இப்படி செய்யும், உன் உலகம் இப்படி எல்லாம் பண்ண சொல்லும், அப்படி பண்ண சொல்லும், இப்படி பண்ண சொல்லும், இதை செய்ய சொல்லும், அதை செய்ய சொல்லும், அப்படி பண்ணும், எப்படி பண்ணும். நீ யார் பக்கம் தான் நிக்கணும்? தேவன் பக்கம் தான் நிக்கணும் சகோதரா சகோதரி. இந்த ஆலோசனையை தான் அவங்களுக்கு சொன்னாங்க. நம்ம சொல்ற ஆலோசனை அவங்க எங்க எடுத்துட்டு போறாங்க? சீஷனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக ஜாலியான வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லுகிறா என்னது? ஆமாங்க, நம்ம செய்யறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. நம்ம கிறிஸ்டியன் சபை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருப்போம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படி யூதர்கள் அந்த மாதிரியான வாழ்க்கையை இப்படி வாழறாங்க. யாராலையும் யூதர்கள் எல்லாம் ஆக முடியாது. அந்த சந்ததியில பிறந்தான் யூதர்கள். அவங்க ஒரு க்ளோஸ்ட் யூனிட்டா வாழறாங்க, ஒரு க்ளோஸ்ட் குரூப்பா தான் வாழறாங்க. அப்படிதான் கிறிஸ்டியன் சபையா நம்ம அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும். உலகத்திற்காக நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, போகக்கூடாது, போவது சரியல்ல. அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் நாம் வழங்குகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அதை தான் எழுதுகின்றார். 1ஆம் அதிகாரம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் பக்கம் 275 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தில் என்ன பண்ற நிறைவேற்றுகிறேன். சபைக்காக இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறாங்க. சபையை நீ உதாசீனப்படுத்த எப்பொழுதும் நினைக்காதே. சபைக்காக எவ்வளவு பாடுகளை பவுல் பட்டார். வசனம் முதலாம் சொல்லுகிறது. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் என்ன பண்ற நிறைவேற்றுகிறேன். சபைக்காக நீ என்ன பண்ற? இந்த சபையை நீ என்னதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க? கிறிஸ்டின் சபை உண்மையான சபையா இல்லையா சகோதரா? சொல்லுங்க சகோதரர்களே. உண்மையான சபைனா ஃபாலோ பண்ணுங்க. இது சரியில்லைன்னா அடுத்த வாரமே நின்றுங்க. ஒண்ணு அவ்வளவுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இது கூட்டத்திற்கான சபை அல்ல, அல்லது பணத்திற்கான சபை அல்ல, அல்லது உன்னுடைய டைம் பாஸுக்கான சபை அல்ல, உன்னுடைய பொழுதுபோக்குக்கான சபை அல்ல. சித்தாந்தங்களின் அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே, உபதேசத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கிற சபை. இதுல 2 பேர் இருந்தா கூட தான் இருப்போம். இதுதான் உபதேசம், இப்படிதான் சொல்லுவோம். உங்க இஷ்டத்துக்காக சபை எப்போதும் என்ன பண்ணாது, வளைஞ்சு கொடுக்காது. அதுவும் நான் ஊழியக்காரராக இருக்கிற வரைக்கும் இது வாய்ப்பே கிடையாது சகோதரா. வாய்ப்பே இல்லை பிரதர், வாய்ப்பே இல்லை சகோதரி. ஐயா கொஞ்சம் எதனா தளர்த்த முடியுமா? தளர்த்துனா என்ன காலி பண்றாரு தேவன். என்ன பண்றாரு? என்ன முடிச்சு விட்டுறாரு. ஐயா ஈக்காட்டுல ஒரு ஐயா ஒரு சகோதரிகளை நான் சொன்னேன், பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஆமாங்க ஐயா தாலி கட்டும் போது டுன்னு நடிக்கிற மாதிரி மோளம் அடிச்சாங்க ஐயா கிறிஸ்டின் சபை. சூப்பர், அதுக்கு நம்ம ஆள் கூட போய்க்கிறாங்க. அவங்க தாலி கட்டும் போது என்ன பண்ணாங்க? மோளம் போட பார்த்துக்கிறீங்களா? பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான் அந்த மோளம் வாசிக்கிற சகோதரன். இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க ஸ்டேஜ். இங்கிருந்து என்ன பண்ணாரு பார்த்து அப்படி போட என்ன பண்ணாரு? மோளம் அடிங்க. நம்ம சகோதரர்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ரோசம் வந்துடுது. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான ஊழியக்காரங்களுக்கு அந்த கோபம் வரல. ஏன் வரலன்னு நாம என்ன பண்ண முடியும்? அவங்கெல்லாம் இந்த மாதிரியான கேட்டகரி தான். விசாலமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். ஏன்னா அவங்களுக்கு லாஸ்டா உனக்கு தர போறாங்க. அதுக்கு பேர் தான் கவர். நான் பேரு நான் போய் எதனா கேட்க எனக்காக வச்சுக்கிற கவரை அதை எடுத்துட்டு என்னை கண்டுக்காம விட்டாங்க. அப்படி எனக்கு தேவை என்ன? அமைதியா இருந்தேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? லாஸ்ட்ல எல்லாம் கிடைக்கும். அரசியல் மீட்டிங் பார்த்துக்கிறீங்களா? அமைதியா உட்காந்துருக்கணும். ஒண்ணுமே உங்க வேலை கிடையாது. அவங்களே ஹெலிகாப்டர்ல வருவாங்க, அவங்களே அவங்க மேல மலர் தூவிக்குவாங்க, அவங்களே பேசுவாங்க.
கை மட்டும் அப்பப்போ தட்டிக்கினே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தட்டிக்கினே இருக்கணும். உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அமைதியாக உட்காந்துருக்கணும். கடைசியில் உனக்கு என்ன கொடுப்பாங்க? காசு கொடுப்பாங்க. நடுவில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னங்க இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னா பண்ணாது. காலிலேருந்து உட்காந்து மீட்டிங் முடிகிற 7 மணிக்கு உள்ள நீ அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி வயசானவங்க. அவங்க ரொம்ப இப்போ அவங்க 90s போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 90 தாண்டிட்டாங்க. ரொம்ப வயசானவங்க. அவங்களும் இந்த 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வட மதுரைக்கு ஏற்றாண்டுக்கிறாங்க பஸ்ஸில். அவங்கள காரணத்தால் 8 மணிக்கெல்லாம் எத்தனை ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஒன்றுக்கு கூட அனுப்பல. அந்த பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒன்றுக்கு போனேன்னு சொல்லிட்டு. ஒன்றுக்கு போன துட்டு கிடையாது. சரிங்களா அப்படியே அடுக்கிறாங்க அந்த பாட்டி. 200 ருபீஸ்க்கு அடுக்குறாங்க அம்மா. வயசான பாட்டி என்ன பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வரப்போகுது பாட்டி, ஹெலிகாப்டர் வரப்போகுது. இந்த அம்மா முதலமைச்சர் அம்மா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. காலத்துக்கு சாயந்தரம் எப்பப்பா வரும் வந்தது. கரெக்டா நல்லா உச்சி வெயிலில் 2 மணிக்கு வருது. என்ன பண்ணுது? காலை 8 மணிக்கு போனாங்க. நேராக வந்தது. அந்த அம்மா மேடையில் நான் போய் கூட அந்த இடத்துல இருந்து பார்த்தேன். அந்த அம்மா இந்த கூட தெரியாது போல இருக்குது. தூரமாக குறை வச்சாங்க. அதான் பார் அந்த வந்துச்சு. இப்போ டாட்டா காட்டுன்னு டாட்டா காட்டுறாங்க. கடைசி அவங்க கையில் என்ன கொடுத்தாங்க? 200 ரூபாய். கீழே வந்தால் பயங்கரமாக திட்டுறாங்க. அவங்கள்ட்ட இனிமேல் நானா பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நீ வந்துடு விடுத்தன வந்தால் 200 ரூபாய் போயிடுமாப்பா அப்படின்றாங்க. அது எதுவுமே எத்தி பாட்டியில் எத்தனை உட்கார வைக்கிறாங்க. கிறிஸ்தவம் அப்படியா கட்டாயப்படுத்தி உங்களை உட்கார வச்சுக்கோமா? இதுதான் கஷ்டப்பட்டு என்ன கஷ்டம் உனக்கு? தேவனுடைய வசனத்தை சேர்த்துக்கு என்ன கஷ்டம்? கஞ்சி குடிச்சு கூட என்ன பண்ணாத பண்ணலாம், கஷ்டப்படலாம். அப்படிதான் உனக்கு எப்பவுமே இது மாதிரி வேணுமா? சகோதரா, தேவனுடைய பாதையை தெரிஞ்சுக்கோ. இந்த சபைக்காக 24ஆம் வசனம் சொல்றாரு, சபைக்காக அவ்வளவு கஷ்டத்தை அவர் பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் பக்கம் 216 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று என்ன பண்ற எண்ணுகிறேன். ஏங்க பரலோகம்ன்றது சாதாரண இடம் இல்லைங்க. நீ இந்த மாதிரி உதவாக்கரையா இருக்கிறிய இந்த மாதிரி உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுறிய, இது ஒரு பெரிய வாழ்க்கை நினைச்சுக்கிறிய. பரலோகம் என்பது நீ நினைச்சு பார்க்க முடியாத இடம். அதனால நான் இங்க கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றிய, அதுக்கு ஈக்குவல் மேட்சே கிடையாது. அது எப்படிப்பட்ட இடம்? எப்போதும் தேவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் இங்கே பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த மாதிரி காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும், இந்த காரியங்களை செய்ய வேண்டும். மத்திய சுவிசேஷத்திலே நாம் மறுபடியுமாக ஒரு காரியத்தை 3ஆம் அதிகாரத்திலே நாம் சொல்கிறோம். என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம், மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ணுங்க? கொடுங்கள். பாத்தீங்கன்னா விஷமா இருக்காத, விஷ கனி கொடுக்காத. பாத்தீங்கன்னா கசப்பான கனி கொடுக்காத. கனின்னா அப்படி இருக்கணும். அது எப்படி இருக்குங்கன்னா, மாங்காய் போய் வாங்கி சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்கு? கல் வச்ச மாங்காய்னா குடிச்சிடலாம். பார்த்தீங்களா? அது ஒரு மாதிரி இருக்கும். அழகாக மரத்திலே பழுத்த மாங்காய் எப்படி இருக்கும்? அந்த கனியை கொடுன்ற. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ண? கொடு. சொல்றாரு பாருங்க, அற்புதமான வசனம் 9ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். நீங்களே நினைச்சுக்காதீங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதான் தேவனுக்கு பிரியமா இது இல்லைன்னு சொன்னா, நான் இல்லைன்னா அவர் வேற யாருமே நினைச்சிட்டு இருக்காது. இந்த கல்லுல இருந்து என்ன பண்ணுவாரு? பிள்ளைகளை ஏற்படுத்த யாரால முடியும்? அவரால் முடியும். நீ தான் அழிஞ்சு போவ, நீ தான் நாசனமான போயிடுவ. தேவனுடைய இந்த மாதிரியான இறுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வசனம் தான் சொல்லுவேன். 10ஆம் வசனம், இப்போதே கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்னதான் பண்ணாத, என்னதான் பண்ண முடியும்? எதுக்கு தேவையில்லாம் வேஸ்டா இருக்குது? வெட்டுண்டு அக்னியிலே
போடப்படும். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் பார்த்திருக்கிறார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். ஓ பதரே, உன்னை என்ன பண்ணுவாரு? அம்மா உடம்புக்கூடாது, எத்தனை நரகத்துல போடுவாங்க. அதுதான் சொல்றேன். எங்க போடுவாரு? நீ பதர், நீ தேவனுக்கு பிரியமில்லாத சகோதரா சகோதரி, நீ பதர். நீ பதர்னா ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. பார்த்தீங்கன்னா பாத்திமா பதர்ன்னு ஒரு முஸ்லீம் பேர், அந்த பதர் ஐயா சொல்றீங்க. அது சொல்ல கருக்கா, அதாவது கருக்கா தேவையில்லாத அங்கே காரியம், அதான் பதர். நல்ல ஒரு அந்த காரியத்தை எடுத்து போயிட்டு களஞ்சியத்தில் சேர்ப்பாரு. உன் பதரை எடுத்து போய் என்ன பண்ணாரு? அக்னியினாலே சுட்டெரிப்பார் என்று சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை அற்புதமான அந்த காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மனப்பாடமான வசனத்தை நல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும் தான் மனப்பாடமா. அதெல்லாம் தெரிஞ்சு கூட டிஃப்ரெண்ட் வழியில குறுக்கு சால் ஓட்டுறீங்க, குறுக்கு சால் ஷார்ட் கட் மெத்தட்லாம் ஃபாலோ பண்றீங்க. அப்படி என்னதான் வசனத்தை சொல்ல போறீங்க சகோதரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னா பரவாயில்ல. அந்த 6ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு அவர் சொல்றாரு, குறுக்கு சால் ஓட்டுறையே அங்க பாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் என்ன பண்ணாது. ஆமா, இந்த கிறிஸ்டியன் சபையை தவிர வேற ஒரு வழியில போனேன்னா என்ன பண்ண மாட்டேன், நீ போகவே முடியாது. போக முடியுமா சகோதரா? எங்க கால வழி இருக்குது பிரதர், அதுக்கான வழி இருக்குது. டூப்ளிகேட் ரூட் வச்சுக்கிறோம் நாம அப்படின்னு எதனா தான் சொல்லு. எங்க கால ரூட் இருக்குது. இங்க இருந்து திருவள்ளூர் போறதுக்கு காக்கலூர் வழியா போனோம் இல்லைங்க ஐயா. இப்படி போயிட்டு நேரா இந்த மாதிரி இந்த கலாம்பாக்கம் போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த ஒதிக்காடு போயிடலாம் ஐயா. அங்கிருந்து கூட ஒரு வழி இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி அதான் வழி தான் சொல்லு எனக்கு. இயேசுநாதர் சொல்றாரு, அதற்கு இயேசு தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சரி, என்ன இல்லாம என்ன பண்ண முடியாது? அதான் சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்ன இல்லாம என்ன பண்ண முடியாது நீ. அவருக்கு தான் கிறிஸ்து, அவருடைய சபை தான் கிறிஸ்துவின் சபை. இதெல்லாம் நீ எப்படி போவ? எப்படியா போவ? அப்ப இந்த சபைக்கு என்ன மரியாதை கொடுக்குற? நீ என்ன மரியாதை கொடுக்குற? என்ன மரியாதை கொடுக்குற? சொல்லு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் என்ன பண்ணுவது? பிதாவினிடத்தில் வரவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறானால், என்னை தேடுக என்ன பண்ணீங்க? நீ பாதி பிராடு பாதி நல்லவன் இல்லைங்க ஐயா. 20% நல்லவையா தானே ஐயா, 99% நல்லவையா. ஒரு தப்பு தானே ஐயா பண்ண அப்படின்னு மோசே தான் சொன்னாரு. ஒரு சின்ன தப்பு தான் அவர் பண்ணாரு. நீ மோசே எங்க போக முடியாது? கானான் தேசத்துக்கு போக முடியாது. உண்மையாகவே தேவன் நீ பண்ற தப்புக்கெல்லாம் அழிச்சு ஒழிக்கணும்னா எப்பயோ மண்ணாயிட்டு இருப்போம். நான் என்னை உட்பட தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபையுள்ளவராக சொல்றதா. அதனால இதை ஃபாலோ பண்ணு. என்ன வழி? இதுக்குமான ஆமா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி கேள்வி செய்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரமாக இந்த மாதத்தின் கடைசி வாரமாக இருந்தாலும் யோவானின் சுவிசேஷத்திலிருந்து வேத பகுதியாக வாசிக்கப்பட்டாலும் மிகவும் பிரயோஜனம் உள்ள வேதனுடைய உபதேசமாக எடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள்